ஜெபம் பகுதி 5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் யாபேசின் ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இதுதான் யாபேசின் ஜெபம். 4 காரியங்களை யாபேஸ் கேட்கிறார். என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை பெரிதாக்கி தாங்க, உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்க. அவன் வேண்டினதே தேவன் அருளினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த யாபேஸை அவன் தாய் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயரிட்டாள். ஆனால் இஸ்ரவேலின் கர்த்தர் அவனை சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் மாற்றினார். அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதன் நிமித்தமாய் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்ற ஒரு மனிதனாக கர்த்தர் மாற்றுகிறார். அவன் எல்லாவற்றையும் கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லும் பொழுது அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவ சமூகத்தில் கேட்கிறான். மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, மனிதர்களால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தரை நோக்கி நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் யாபேசை போல நம்ம ஒவ்வொருவரும், அப்பா நீங்க எங்களை ஆசீர்வதிங்க என்று கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர பிரகம உலக பிரகம ஆசீர்வாதத்தினால் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்தது அவர் கேட்டது எல்லைகளை பெரிதாக்கி தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு எல்லைகளை வைத்திருக்கிறார். அந்த எல்லைகளில் ஆண்டவர் சமூகத்தில் போய், அப்பா எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி தாங்க, ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கி தாங்க, ஐஸ்வர்யத்தின் எல்லைகளை பெரிதாக்கி தாங்க, நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லைகளை பெரிதாக்கி தாங்க, விஸ்தாரமாக்கி தாங்க, குறுகி நாங்கள் நிற்கக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லைகளை பெரிதாக்கி தருவார். யாபேஸ் அறிந்திருந்தார், உமது கரம் என்னோடு இருந்து, கர்த்தருடைய கரம் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளை ஆசீர்வதித்து நடத்த முடியும், நம்ம எல்லைகளை பெரிதாக்க முடியும் என்று யாபேஸ் அறிந்திருந்தார். அதே போல் அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உமது கரம் என் மேலே இருக்கணும்னு சொல்லி. 4வதாக அவர் சொல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். எந்தெந்த தீங்கெல்லாம் என்னை துக்கப்படுத்துதோ, மனவேதனைப்படுத்துதோ, மன அழுத்தத்தை கொடுக்குதோ, அது எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறான். இன்னைக்கு நாமும் அதே போல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தின்படியே நீங்கள் எதை வேண்டிக் கொள்கிறீர்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு அருளி செய்வார். யாபேசு அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினது போல இன்னைக்கு உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து தேவன் உங்கள் விண்ணப்பத்தையே அருளி செய்வார். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமேன்.